2024 அப்டேட்டட் ஸ்விஃப்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளெல்லாம் போவதுக்கு முன்னாடி இனிமேல் ரெகுலராக எவ்ரி ஃப்ரைடே நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். ஸோ நான் ஏன் இவ்வளோ நாள் நான் போடலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாரிட்டியை கொஞ்சம் நம்ம ஏற்றணும் அப்படின்ற அந்த மெயின் ரீசனுக்காக நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்ன ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் எவ்ரி ஃப்ரைடே ரெகுலராக கார் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இந்த வண்டியோடைய டிசைனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம மீதி ஸ்பெக்கெல்லாம் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி சினிமாட்டிக் அப்புறம் மீதியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அக்வைர்டு டேஸ்ட் அப்படி தான் சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த தனுஷ் படத்தில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, இந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த டிசைனே இருக்குன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த டிசைனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்விஃப்ட். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ZXi அப்படின்ற அந்த டாப் அண்ட் வேரியன்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வழக்கம் போல எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்க்கணும். இந்த கார்லயுமே இன்ஜின்ல மெயினாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க போறோம். இன்டீரியர்ல நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ நல்ல அப்டேட் நம்ம ஸ்விஃப்ட்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வழக்கம் போல எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு சிங்க கண்ணு மூட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க நாள் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த காரை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக விஷ்ணு கார்ஸ் இங்க கார்டு தாங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க இந்த ஸ்விஃப்டோ அப்படின்னா எனி ஆஃப் திஸ் சுசுகி கார்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கார்டு தாங்கல்ல இருக்கிற இந்த விஷ்ணு கார்ஸுக்கு நீங்க வரலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். இவங்களோட கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருக்கும். இவங்களோட ஷோரூமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பிக் அண்ட் நீட் அண்ட் சென்டர் ஆஃப் த சிட்டிலையுமே இருக்கு. அப்படின்றனால இந்த ஏரியா பக்கத்தில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான கார்ஸை டெஸ்ட் ட்ரைவோ புக்கிங்கோ இது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படின்னா சும்மா வந்து கார் செக் அவுட் பண்ணுறீங்கனாலுமே யூ ஆர் அலோவ் டு டூ தட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன சேஞ்ச் இந்த இன்ஜினில் இருக்கிற இந்த சேஞ்ச் தாங்க. ஸோ மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு 4 சிலிண்டரை தூக்கிட்டு ஒரு 3 சிலிண்டரை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ மெயினாக நிறைய கார்ஸ் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜுமே அதிகமாக வரும். 3 சிலிண்டர் இஸ் நவ் மோர் எஃபிஷியன்ட் தேன் 4 சிலிண்டர் அப்படின்றது தெரியும். ஏற்கனவே சுசுகி மாருதி அப்படின்னாலே பயங்கரமான மைலேஜ். ஸோ இதோட பவர் ஃபிகர்ஸ் அண்ட் மைலேஜ் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 bhp அண்ட் 111 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இட் இஸ் என்ன சொல்றது, ஓகே இதோட பவர் வந்து இந்த வெயிட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு வேணா இப்போ நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 930 kg அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1000 kgக்குள்ள இருக்கு அப்படின்றனால நீங்கள் சிங்கிள் பர்சனோ இல்லை 4 பர்சன் போனால் கூட உங்களுடைய கிராஸ் வெயிட் என்ன 1300 kg தான் வரப்போகுது. ஸோ அந்த வெயிட்டுக்கு இந்த பவர் இஸ் ஓகே சஃபிஷியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய மைலேஜுங்க, நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் AMT டிரான்ஸ்மிஷன், அதாவது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் மேனுவல் போறீங்கன்னா 24.8, நீங்கள் ஆட்டோமேட்டிக் போறீங்கன்னா 25.8 அப்படின்ற மைலேஜ் ஃபிகர்ஸ் வருது. ஸோ மினிமமாக நம்ம 18 வச்சுப்போமே, அதாவது ARAI படி 24.5 25லாம் சொல்கிறாங்க. நம்ம மினிமமாக 18 வச்சா கூட இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 666 லிட்டர், ஆமாம் 666 கிலோமீட்டர், 666 கிலோமீட்டர்ஸ் ஒரு டேங்க் ஃபுல்லாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் பிகெஸ்ட் அப்டேட் ஃபார் த சேஃப்டி இந்த காருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட்ல இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மாருதி கார் சேஃப்டி இல்லை, அது இல்லை, இது இல்லை, நிறைய கம்ப்ளைண்ட் இருந்ததுல. ஸோ அதுக்காக ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து 6 ஏர் பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக இப்போ இதோட டிசைனுக்கு நம்ம போகலாம். அண்ட் சேஃப்டி பற்றியுமே நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்பில் உங்களுக்கு LED ப்ரொஜெக்டார்ஸ் கிடைக்குது. அண்ட் நீங்கள் பார்க்குற இந்த DRLs பார்த்தீங்கன்னா பூமராங் DRLஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பூமராங் ஷேப்பில் இருக்கனால பூமராங் DRLs. அண்ட் அதுவுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மோக்கி லுக்கில் இருக்கனால அந்த மாதிரி ஸ்மோக் டவுட் ஹெட்லாம்ப் அப்படின்ற ஒரு ஃபினிஷில் இது கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஃப்ரண்ட் கிரில்ல பாத்தீங்கன்னா ரெட் ஆக்சென்ட் இந்த வண்டி சுத்தி கொடுத்துருக்காங்க. இட் மேக்ஸ் திஸ் கார் லுக் ரியலி ஸ்போர்ட்டி அப்படின்னு நான் சொல்லுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் கிரில்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் பிளாக்ல வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபாக் லாம்ப்ஸ் இந்த கார்ல நம்மளுக்கு கிடைக்கல, இது மிஸ் அவுட் ஆகுது. அகைன் நான் சொன்ன மாதிரி திஸ் டிசைன் இஸ் அக்வயர்ட் டேஸ்ட்டுங்க. எனக்கு எப்படின்னா வண்டியோடைய போட்டோஸ் பார்க்கும்போது, அதாவது சில ஆன்லைன்ல போட்டோஸ் பார்க்கும்போது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் நேரில் பார்க்கும்போது இட் லுக்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் வெரி பேட், இட் லுக்ஸ் ஓகே, இட் லுக்ஸ் டீசென்ட், இட் ஸ்டில் has got the city look அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெயிண்டட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ZXi அப்படின்றனால. இதுவே நீங்கள் ZXi ப்ளஸ் போறீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸ் வரும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 15 inch அலாய் வீல்ஸ். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் நீங்கள் இந்த காரை எவ்ரிடே டிரைவாக யூஸ் பண்ணதுக்காக the dimension is going to be very helpfulங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 மீட்டர்ஸ்க்கான லென்த், 1.7 மீட்டர்ஸ்க்கான வித் அண்ட் 1.5 மீட்டர்ஸ்க்கான ஹைட், 163 mm கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் திஸ் காம்பேக்ட் டைமென்ஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆன் யுவர் எவ்ரிடே டிரைவ். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதோ இல்லை உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதோ, இந்த மோசமான சென்னை டிராஃபிக்ல பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல இந்த கார் ஈஸியாக போயிட்டு வரும். அண்ட் நீங்கள் விளம்பரத்தில் பார்த்தாலே அவங்க சொல்லியிருப்பாங்க ஸ்விஃப்டிங் த்ரூ த சிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது என்னது அப்படி அது பார்த்தீங்கன்னா அனன்யா பாண்டே வச்சுலாம் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு ஸ்விஃப்ட் இப்போ. ஸோ ஸ்விஃப்டிங் த்ரூ த சிட்டி அப்படின்ற மெயின் கான்செப்ட். அகேன் அந்த ஷார்ட்டர் டைமென்ஷனும் அந்த கம்மியான வெயிட்டுமே தான் இந்த காருக்கு அந்த மைலேஜ் ஃபேக்டரும் அந்த ஸ்விஃப்டிங் த்ரூ த சிட்டி அப்படின்ற அந்த ஃபேக்டருக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீல் ஆர்ச்சுக்கு மேலுமே பார்த்தீங்கன்னா திஸ் ரெட் ஹேஸ் கம், பட் ஐ வுட் சே இதோட ஃபினிஷ் இன்னுமே கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஃபேக்ட்ரி அப்படின்றனால ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணாலே இதோட ஒரு நீட்டான ஜாப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் அகைன் உங்களுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஆக்சென்ட், அகைன் ரியர் வீல் ஆர்ச்சுமே ஒரு ரெட் ஆக்சென்ட். ஆல் திஸ் இஸ் ஓகே, பட் அகேன் அந்த ஃபினிஷ் தான் என்ன கொஞ்சம் அப்படின்னு ஒரு லுக்கு கொடுக்க வைக்குது. ஓவர்வேம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங் அண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். உள்ளேருந்து உங்களுக்கு அந்த மிரர்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு அந்த டோரில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கீலெஸ் என்ட்ரி. அகேன் இட்ஸ் சேம் கீ. நான் கீ இன்டீரியர் போகும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் ஐ திங்க் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சைடில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷோல்டர் லைன் வருது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்க்கு மேலே வர மாதிரி ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகேன் தட் லுக்ஸ் ரியலி நைஸ் அண்ட் மாடர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய பேக் ப்ரெசன்ஸ் வந்துட்டு நம்ம இதோடைய டெயில் லேம்பை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டெயில் லேம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு 3D ஃபினிஷில் இருக்கிற ஒரு டெயில் லேம்பாக இருக்குது. உள்ளே இருக்கிற இதுவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி நீட்லி ஆர்டிகுலேட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த பூமராங் டிசைன் பார்த்தோம்ல, அதையே அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி இங்கே இன்னொரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபினிஷ்ட் இன் LED. அண்ட் நம்மளுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்க்கான பேட்சிங் எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ வேரியன்ஸ்க்கான பேட்சிங் இல்லை. ரிவர்ஸ் பார்க்கிங், கேமரா அண்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. வைப்பர்ஸ், வாஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் த ஃபீச்சர்ஸ் தட் யூ நீட் ஆன் எவ்ரிடே டிரைவ். ஸோ இதோடைய பூட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 265 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அகேன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கான லக்கேஜை ஈஸியாக இந்த கார் வந்து கேரி அவுட் பண்ணிக்கும். 4 பேருக்கான லக்கேஜ்னா அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியான ஒரு பார்சல் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ள கேபின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா மேலே அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இதோடைய இன்டீரியரை நம்ம போய் செக் பண்ணலாம். அண்ட் வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக கார் ரிவ்யூஸ் வரப்போது. ஸோ கார் கான்டென்ட்லாம் தமிழில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா இன்டீரியருக்கு நம்ம வந்தோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய கீயை நான் மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த சேம் ஓல்டு சுசுகி கீ. என்ன அப்டேட் பண்ணாலும் இந்த ப்ளூ கலரில் குட்டியாக க்யூட்டாக இருக்கிற இந்த கீயை நாங்கள் மாற்றவே மாட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக். ஓகே, ஸோ எனக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இட் இஸ் ஆல் டர்னிங் ஆன். ஓகே, நான் கிளச்சு மிதிச்சு இதை நான் ஆன் பண்ணல, ஏன்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ஓட்டி அந்த ஃபார்மேட்டில் இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கிளஸ்டருக்கு நம்ம வரலாங்களா? அகேன் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்பிஎம்க்கான இது மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்கான மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அனலாக்ல இருக்குது. நடுவில் குட்டியான ஒரு கலர்டில் இல்லை, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ த ரியல் டைம் மைலேஜ், உங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி, டைம், அவுட் சைட் டெம்பரேச்சர் அப்படின்ற அந்த வேரியஸ் இன்ஃபர்மேஷன், எந்த டோர் ஓப்பனில் இருக்குது, எந்த சீட் பெல்ட் ஆனில் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அது உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இட் லுக்ஸ் கிறிஸ்ப் அண்ட் நீட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டயலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இட் இஸ் லுக்கிங் ஷார்ப், ஸ்போர்ட்டி ஆக்சுவலி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ரெட் லைன் கிட்ட வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரெட் அப்படின்ற ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் நீட். அண்ட் இந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சேம் ஓல்ட் சுசுகி ஸ்டியரிங். உங்களுக்கு கால் பிக் பண்ணதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் உள் பக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் உங்களுக்கான இதை டாகிள் பண்ணதுக்கு, ஆடியோ டாகிள் பண்ணதுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க.
இட் இஸ் டீசென்ட் அகேன் அப்படின்னு சொல்லும். ஸோ மெயினான அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ வாட் ஹேப்பன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பலினோவில் பார்த்த சிஸ்டம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படின்ற அந்த சிஸ்டம். நீங்கள் டாப் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற அந்த டிஸ்பிளே. ஸோ அந்த ரெண்டு டிஸ்பிளேல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படின்னு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ZXIல கிடைக்குது. ZXI ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ வந்து 7 இன்ச் டிஸ்பிளே, ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே சைஸ் மட்டுமா டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா இல்லை, அவங்க இன்னொன்றுமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சரவுண்ட் சவுண்ட் பை ஆர்கமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காரில் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேரியன்ட் எடுத்தாலும், இந்த வேரியன்ட்ல நீங்கள் இந்த டாப் அண்ட் ZXI அந்த இந்த டிஃபரன்ஸில் இருக்க வேரியன்ட்ல எது எடுத்தாலும் 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் வரப்போகுது. ஓகேயா? ஸோ இந்த ஆர்கமீஸ் சரவுண்ட் சவுண்ட் பை ஆர்கமீஸ்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்லாம் கிடையாது. உங்களுக்கு சாஃப்ட்வேர் மூலியமா ஒரு ஆடியோ ட்வீக் ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் நாட் எ வெரி பிக் டீல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்காக இந்த டாப் அண்ட் வேரியன்ட் நான் சூஸ் பண்ணுறேன் அந்த சரவுண்ட் சவுண்ட்காக சூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் வர்த் இட். பட் வேற எதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்டு உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ல கிடைக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நியூ ஆன மாருதி சுசுகி கார்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு யூஎஸ்பிக்கான பவர் சப்ளை இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்கான ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா குட்டியா ஒரு நாப்ல கொடுத்துருக்காங்க. இது அந்த பழைய டிசைன் இல்லாமல் புதுசாக இந்த பலினோ அப்புறம் அந்த ஃப்ராங்ஸ்ல யூஸ் பண்ற அந்த ஒரு டயல்ல கிடைக்குது. இட் லுக்ஸ் வெரி நீட் அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ அந்த அந்த யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் எனக்கு இப்போ கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது சுசுகி கார்ஸ்ல 2 கப் ஹோல்டர்ஸ், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஒரு 5 ஸ்பீட் மேனுவல், ஆட்டோமேட்டிக் பாருங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் AMT கிடைக்க போகுது. எனக்கு அகேன் சேம் ஓல்டு ஒரு ஹேண்ட் பிரேக்ஸ் இந்த இடத்துல. அண்ட் எனக்கு ஆம்ரெஸ்ட் மிஸ் ஆகுது. திஸ் பீங் அ டாப் அண்ட் கார் எனக்கு ஆம்ரெஸ்ட் இருந்திருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அகேன் கூல் க்ளவ் பாக்ஸ்லாம் இல்லை, ஒரு நார்மலான க்ளவ் பாக்ஸ். அகேன் த சேம் ஓல்டு பிளாஸ்டிக் இன் திஸ் கார். ஸோ அகேன் பிளாஸ்டிக் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். எனக்கு பேட்டர்ன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க டோர் பேனல்ஸில், அப்புறம் ஃப்ரண்ட்ல டேஷ்ல பார்த்தீங்கன்னா குட்டி அந்த பிளாஸ்டிக்லேயே பேட்டர்ன்ஸ். அது ஒன்றும் வேற ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல்லாம் இல்லை. ஸோ சேம் ஓல்டு பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கார் இஸ் காம்பேக்ட், சீட் இஸ் கம்ஃபர்டபுள், சீட் எல்லாமே மேனுவல் தான் ஆப்வியஸ்லி. அண்ட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரைட்டில் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ், சைடில் ஓவர்வியூம் கண்ட்ரோல் பண்ணக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியான ஒரு கிரே ஃபினிஷ். அகேன் இந்த காரோடைய கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியா அப்படி இல்லைனா எல்லா காருக்குமே இந்த கலரா அப்படின்றது தெரியல. ஸோ அகேன் தட் பிரிங்ஸ் ஒரு டெஃபினேஷன் இன்சைட் த கேபின் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இட் லுக்ஸ் நீட், இட் லுக்ஸ் டீசன்ட் ஃபார் 2024 அப்படின்னு தான் சொல்வேன். இட் இஸ் ஸ்டில் நாட் வாவ். அந்த வாவ் ஃபேக்டரி இன்னும் ஸ்விஃப்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்விஃப்ட் எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கார் தெரியுமாங்க. நீங்கள் 2010லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 லிட்டர் டீசல் இன்ஜின்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் 1200cc, பட் ஸ்டில் இட்ஸ் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ அந்த டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பறக்குங்க இந்த காரு. தட் இஸ் த ஹாட் ஹேட்ச் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் ஸ்டில் எஃபிஷியன்ட் ஹேட்ச் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு ஹெட்ரூம் லெக்ரூம் பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த ரிவ்யூவை ராப்டுக்கு வந்து டிரைவ் போயிடலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய பேக் சீட்டுக்கு நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அரௌண்ட் ஒரு 90 டிகிரின்னு சொல்ல முடியாது, ஒரு 70 டிகிரி அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டு என்னோட சீட் நான் ரொம்ப பின்னாடி வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த வாட்டி முன்னாடியெல்லாம் தள்ளிலாம் எடுக்கக்கூடாது. ஐ வில் ரிவ்யூ as how I sat on the front seat அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ லெக் ரூம் இஸ் டீசென்ட், பட் ஸ்டில் நான் ரொம்ப பின்னாடி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் டீசென்ட். அண்டர் தை குட் ஹவ் பின் பெட்டர். என் ஹெட்ரூம் சொல்லவே வேணாம், ஹெட்ரூம் சூப்பராக இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேர் சான்ஸே கிடையாது, 2 பேர் தான். எனக்கு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த இடத்துல மிஸ் ஆகுது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் போறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏசி வென்ஸ் 2 கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் அண்ட் வேரியன்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அகேன் தட் குட் ஹவ் பின் டன் ஃபார் ஆல் த வேரியன்ட்ஸ் அப்படின்னு தான் கேட்டால் நான் சொல்வேன். எல்லா வேரியன்ட்டுக்குமே பின்னாடி ஏசி வென்ட் கொடுங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஃபீலாக இருக்குது இந்த இடத்துல. அகேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டைப் சி அண்ட் ஒரு டைப் சி அண்ட் ஒரு யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது. இது இன்னுமே கொஞ்சம் வைடராக எடுத்துருக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. எனக்கு டோர் பேடில் இருக்கிற இந்த ஆம்ரெஸ்ட்டு. ஸோ பேசிக்லி இட் இஸ் அ டீசென்ட் கார் ஃபார் 4 people சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்க. அண்ட் ஹைவேலுமே நீங்கள் போகிறீங்கன்னா இட்ஸ் நவ் ஹாஸ் காட் த என்ன சொல்கிறது அந்த 6 ஏர் பேக். ஸோ சேஃப்டிக்கு மாருதிக்கிட்ட இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காருக்கு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ், இபிடி, 6 ஏர் பேக்ஸ், அப்புறம் இஎஸ்பி. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடைக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்காக.
ஸோ ஆல் திஸ் இஸ் கோயிங் இன் டு சேஃப்டி. அண்ட் இதோடைய பிளாட்ஃபார்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த பிளாட்ஃபார்ம் தான், ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற அந்த யூஸ்வலாக நம்ம நிறைய சுசுகி கார்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஸோ தட் இஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் தான் இப்போ இந்த ஸ்விஃப்ட்டுமே உட்காந்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ எங்கேருந்து இதோடைய டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு இஸ் இட் ரியலி ஸ்விஃப்டிங் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, டிரைவ். ஓகே, இந்த ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா இஸ் இட் ரியலி ஸ்விஃப்டிங் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துடலாம். 3, 2, 1 and go.